الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن آياته منامكم بالليل والنهار وابتغاؤكم من فضله إن في ذلك لآيات لقوم يسمعون. صدق الله العلي العظيم. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா மனித சமுதாயத்திற்கு வழங்கி இருக்கக்கூடிய நிஅமத்துக்களிலேயே அருள்பாக்கியங்களிலேயே மிக உயர்ந்த அருள்பாக்கியமாக மனிதனுக்கு ஆரோக்கியத்தை தருவதற்கு மிகவும் வலு சேர்க்கக்கூடியதாக ரப்புல் ஆலமீன் தூக்கத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். குர்ஆன் ஷரீஃபில் உயிரினங்கள் தூங்குவதை தன்னுடைய அத்தாட்சிகளில் நின்றும் உள்ளது என்று அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான். அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறான் அப்படிங்கிறதுக்கு நிறைய அத்தாட்சி இருக்கு. வானங்களை படைத்திருக்கிறான், பூமியை படைத்திருக்கிறான், கடலை திடலை படைத்திருக்கிறான். இப்படி பல்வேறு அத்தாட்சிகளை இந்த உலகத்திலே படைத்து தான் இருப்பதை அல்லாஹ் பறைசாற்றுகிறான். அந்த வரிசையில உயிரினங்களுக்கு ரப்புல் ஆலமீன் உறக்கத்தை கொடுத்ததை கூட தன்னுடைய அத்தாட்சிகளில் என்றும் உள்ளது என்று அல்லாஹ் பேசுகிறான். குர்ஆன் ஷரீஃபில் இப்படி ஒரு வசனம் வருகிறது: வமின் ஆயாத்திஹி மனாமுக்கும் பில்லைலி வன்னஹாரி. இரவிலும் பகலிலும் உங்களுக்கு தூக்கத்தை கொடுத்திருப்பது கூட அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் என்றும் உள்ளதாகும். வப்திகாஉக்கும் மின் ஃபضலிஹி. அவருடைய அருளை நீங்கள் தேடுவதும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சியில் என்றும் உள்ளதாகும். இன்ன ஃபீ ذلك لآيات لقوم يسمعون. செவி மடுக்கிற சமூகத்திற்கு இதிலே பல அத்தாட்சிகள் இருக்கிறது என்று அல்லாஹ் கூறுகிறான். தூக்கம், உறக்கம், உடல் அலுப்பு ஏற்படுகிற போது பணிச்சுமையின் காரணமாக நம்மை அறியாமல் அது மேலிடுகிறது. எல்லா உயிரினங்களுக்கும் அது வெவ்வேறு வித்தியாசங்களிலே அது ஏற்படுகிறது. ஆனால் அது அனைத்தையும் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அத்தாட்சி என்று சொல்கிறார். தப்சீர்களிலே விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. ரப்புல் ஆலமீன் உயிரினங்களுக்கு, எல்லா உயிரினங்களுக்கும் அல்லாஹுவை துதிக்கிற பொறுப்பை கொடுத்திருக்கிறார். மனிதர்கள் மாத்திரம் அல்லாஹுவை வணங்குவதல்ல, தஸ்பீஹ் செய்வதல்ல. உலகத்திலே அவனால் படைக்கப்பட்ட எல்லா உயிரினங்களும் அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கிறது. குர்ஆன் ஷரீஃபிலே ஒரு வசனம் இப்படி வருகிறது: துஸப்பிஹு லஹு ஸமாவாத்து ஸப்உ வல் அர்து வமன் ஃபீஹின்ன. 7 வானங்களும் பூமியும் அதிலே இருக்கிற அனைத்தும் அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்கிறது. வஇம் மின் ஷைஇன் இல்லா யுஸப்பிஹு பிஹம்திஹி. அவனை தஸ்பீஹ் செய்யாமல், அவனை துதிக்காமல் ஒரு பொருள் கூட இல்லை. வலாக்கின் லா தஃப்கஹூன தஸ்பீஹஹும். என்றாலும் அவர்களுடைய தஸ்பீஹை நீங்கள் புரிய முடியாது. வானங்கள் எப்படி தஸ்பீஹ் செய்து நமக்கு தெரியாது. பறவைகள் எப்படி தஸ்பீஹ் செய்து நமக்கு தெரியாது. இப்போ எல்லா உயிரினங்களையும் எல்லா பொருட்களையும் ரப்புல் ஆலமீன் தஸ்பீஹ் செய்ய வைத்திருக்கிறான். அல்லாஹுவை இரவு பகலாக துதித்து கொண்டே இருக்கிறது. இந்த துதிக்கிற அந்த வேளையிலேயே ரப்புல் ஆலமீன் அதற்கு ஓய்வையும் தருகிறான். எல்லா உயிரினங்களுக்கும் ரப்புல் ஆலமீன் ஓய்வை தருகிறான். அது உறக்கத்தின் வாயிலாக அல்லாஹ் தருகிறான். எல்லா படைப்பினங்களுக்கும் அல்லாஹ் உறக்கத்தை, தூக்கத்தை தருவதற்கான காரணம் என்ன என்று சொன்னால், வேறொரு வசனம் அதுக்கு விளக்கமாக அமைகிறது. அல்லாஹ்வுக்கும் படைப்பினங்களுக்கும் வித்தியாசம் வேணும்.
படைத்தவனுக்கும் படைக்கப்பட்ட பொருட்களுக்கும் வித்தியாசம் வேணும். படைத்தவன் தூங்குவதில்லை, ரப்பு தூங்குவதே இல்லை. ஆயத்துல் குர்சியில் ஒரு வாசகம் இப்படி வருகிறது, லா தஅஹுதுஹு சினத்துன் வலா நௌமுன். அந்த அல்லாஹுக்கு சின்ன தூக்கமோ பெருந்தூக்கமோ அவனுக்கு கிடையாது. அவன் எப்போவுமே தூங்க மாட்டான். நம்ம உட்காந்துக்கிட்டே இருக்கிறோம் ஒரு மஜ்லிஸில், திடீர்னு நம்ம அறியாமல் கண் அசந்து அப்படி ஒரு சின்ன ஒரு ஆட்டம் போடுறோம், அது சின்ன தூக்கம். நல்லா படுத்து நிம்மதியாக தூக்குறோம், பெருந்தூக்கம். இப்போ இந்த ரெண்டு தூக்கமே அல்லாஹுக்கு கிடையாது. அவன் படைத்த எல்லா பொருட்களையும் எல்லா நேரங்களிலும் அவன் கண்காணித்து நிர்வாகித்து கொண்டிருக்கிறான். இப்போ அல்லாஹுக்கு தூக்கம் கிடையாதுங்கிறதுனால அதை மாதிரியே உலகத்தில் வேற பொருள் இருக்கக்கூடாது, அல்லாஹ் மாதிரி யாரும் இருக்கக்கூடாது. அதனால எல்லா பொருட்களுக்கும் எல்லா உயிரினங்களுக்கும் ரப்புல் ஆலமீன் உறக்கத்தை கொடுத்து தன்னை விட அது மாறுபட்டது என்பதை எல்லாம் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, சூரத்துல் நபா என்று ஒரு அத்தியாயம் வருகிறது, அம்ம ஜுசு 30 ஜுசுல முதல் சூரா. அதில் அல்லாஹ் சொல்கிறான், வஜஅல்னா நௌமக்கும் சுபாத்தா, உங்களுக்கு தூக்கத்தை நாம் ஓய்வாக அமைத்து தந்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். தூக்கம் என்பது அல்லாஹுடைய அருளாக இருக்கிறது. தூக்கம் என்பது அல்லாஹுடைய குதிரத்தை, அல்லாஹுடைய ஆற்றலை வெளிப்படுத்துகிறது. தூக்கம் என்பது ஆரோக்கியத்தை தருகிறது. தூக்கம் என்பது இபாதத் செய்வதற்கு, வணக்க வழிபாடுகள் செய்வதற்கு வழிகோருகிறது. அது மட்டுமல்ல, ரப்புல் ஆலமீன் எப்படி அந்த தூக்கத்தை படைத்திருக்கிறான் என்று சொன்னால், எல்லா உயிரினங்களுக்கும் ஒரே மாதிரியாக படைக்கவில்லை. ஒவ்வொரு உயிரினத்திற்கும் அது அதனுடைய வேலைக்கு ஏற்ப, அதனுடைய உழைப்புக்கு ஏற்ப, அதற்கு ஏற்படக்கூடிய களைப்பு சூழ்நிலைக்கு ஏற்ப, உடல் அமைப்புக்கு ஏற்றவாறு தூக்கத்தை உருவாக்கியிருக்கிறார். உலகத்திலேயே அல்லாஹுவால் படைக்கப்பட்ட உயிரினங்களில் அதிக நேரம் தூங்குவது சிங்கம் தான். 16 மணி நேரத்திலிருந்து 20 மணி நேரம் வரைக்கும் ஒரு நாள் தூங்கிக் கொண்டே இருக்கும். ரப்புல் ஆலமீன் இப்படி அதிக நேரம் தூங்கக்கூடிய உயிரினத்தை படைத்திருக்கிறான். மிக குறைந்த நேரம் தூங்கக்கூடிய உயிரினத்தையும் அல்லாஹ் படைத்திருக்கிறான். கடலில் நீந்திக் கொண்டே தூங்கக்கூடிய உயிரினங்களை அல்லாஹ் படைத்திருக்கிறான். கடலுக்கு அடியில் தூங்கக்கூடிய உயிரினத்தை அல்லாஹ் படைத்திருக்கிறான். இவைகள் இல்லாத ஊர்வன போன்ற உயிரினங்களை கண்களை திறந்த நிலையிலேயே அல்லாஹ் தூங்க வைத்திருக்கிறான். பறவைகளை மரக்கிளைகளில் தொங்கிக் கொண்டே தூங்க வைத்திருக்கிறான். வௌவால் போன்ற உயிரினங்களை தலைகீழாக நிற்க வைத்து தூங்க வைத்திருக்கிறான். இப்படி ஒவ்வொரு உயிரினத்திற்கும் தூக்கங்களை வித்தியாசப்படுத்தி, அதனுடைய நேரங்களை கூடுதல் குறைவாக ஏற்படுத்தி, அவைகளுடைய உழைப்புக்கும் முயற்சிக்கும் உடல் அமைப்புக்கும் ஏற்ப தூக்கங்களை மாறுபட்ட நிலையில் கொடுத்திருக்கிறார். இப்படி இது எல்லாத்தையும் சிந்திச்சு கொடுக்கிறது அல்லாஹ்வை தவிர வேறு யாராலையும் முடியாது. அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், வமின் ஆயாத்திஹி மனாமுக்கும் பில்லைலி வன்னஹார். இரவிலும் பகலிலும் நீங்கள் தூங்குவது கூட அல்லாஹ்வுடைய அத்தாட்சி தான். அதை சாதாரணமாக கண்டு நாம் ஒதுங்கி போய்விட முடியாது. நான் தூங்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஒரு நிலையில பிடிவாதமாக இருந்தால் கூட, ஒரு கட்டத்திற்கு மேலே அவரை அறியாமல் அவருடைய கண்கள் மூடி அவருக்கு தூக்கம் என்பதை ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தி விடுகிறார். தன்னை எதுவுமே செய்ய முடியாத அளவுக்கு கட்டுப்பாடை மீறி தூங்கக்கூடிய ஒன்றை எல்லாம் உருவாக்கி விடுகிறார். எப்படி தூங்க வேண்டும், எப்போது தூங்க வேண்டும், எவ்வளவு நேரம் தூங்க வேண்டும், தூங்குகிற போது என்ன ஓத வேண்டும், தூங்கி விழித்ததும் என்ன ஓத வேண்டும், இது அனைத்தும் ஷரியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி ஒரு சிறப்பான மார்க்கம் இஸ்லாமை தவிர வேறு எங்கும் இல்லை என்பதைத்தான் இந்த நபிமொழிகளும் இந்த செய்திகளும் நமக்கு முத்தாய்ப்பான படிப்பினையாக தந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹுவும் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொன்ன செய்திகளை புரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நமக்கும் உலக முஸ்லிம்களுக்கும் ரப்புல் ஆலமீன் தந்தருள் புரிவாராக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸீனத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி.